வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 5 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் இருக்கணும். ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டியாகி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்கனாகி வரணும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததா ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஆரஞ்சு ஜெல்லியை ஊற்றிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் நல்லா நம்ம கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால அழகா நம்மளுக்கு எடுக்க வந்துடும். பாருங்க, ரொம்ப ஈஸியான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆரஞ்சு ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி சுலபமாக வீட்டிலேயே ஜெல்லி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.